வணக்கம் நண்பர்களே. அறிவாலயத்தின் அதாவது திமுகவினுடைய தலைமை கட்டடம், திமுகவினர் அதை தாயகமாக தங்களுடைய ஆலயமாக நினைக்கக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு கட்டடம், ஒரு இடம். அந்த அறிவாலயத்தின் செங்கல்களை ஒவ்வொன்றாக நான் உருவி எடுப்பேன் என்று அண்ணாமலை, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அவர் சொன்னதனுடைய அர்த்தமாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால், உங்களுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் நான் காலி செய்யாமல் இந்த பதவியை விட்டு போக மாட்டேன். ஏன்னா மாநில பதவி என்பது எப்போ வேணாலும் காலியாகும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். அதில் அந்த மாநில தலைவர் பதவி காலியாகும் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு அப்புறமாங்கிறத ஒரு கேள்வி எழுது. அது தனியாக வச்சுக்கலாம், அண்ணாமலை பற்றிய கேள்வி. ஆனால் திமுகவினுடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவிடுவேன் அப்படிங்கிறது தான் அறிவாலயத்தின் செங்கல்கள் ஒன்றொன்றாக உருவப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அறிவாலயத்தின் செங்கற்கல்கள் யாருமே உருவ முடியாத அளவுக்கு வலிமையான கட்டிடங்களால், கருங்கற்களால் கட்டப்பட்டது என்று இருந்தால், கருங்கற்களை யாரும் அவளை எளிதாக உருவ முடியாது, செங்கலை வேணால் உருவலாம் அப்படின்னு யாராவது பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். இல்லை, அது செங்கலால் ஆளப்பட்ட கட்டடம் தாங்கிறத அவங்களே உறுதி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பேச்சுக்காக சொல்லியிருக்கணும், கலைஞர் தான் சொல்லியிருப்பார். இப்போ யார் அங்கே இருக்கிறாங்க? மனுஷபுத்திரம் மாதிரி நல்ல கவிஞர்கள், அவங்க வேறு விதமான கவிஞர்கள், அவங்களை கொண்டு போய் பதில் சொல்ல வைப்பாங்க. அவர் எப்போதுமே கவிதையில் நல்லா பேசுவார். கவிஞராக அவரை நல்லா பிடிக்கும் எனக்கு, மனுஷபுத்திரனை. ஆனால் அவர் கட்சியில் சார்பாக பேசும்போது ரொம்ப ராத்தாக தான் பேசுவார். அது அவருக்கே தெரியும், கவிஞர் மனுஷபுத்திரனுக்கே தெரியும். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமைச்சர் சேகர் பாபு, அவர் பாவம், அவர் தான் வட சென்னையில் ஆட்களை திரட்டி அப்படி இப்படின்னு அரசியல் பண்ணிட்டு அவர் கொண்டு போய் அறிக்கை விட்டால் அவர் பதில் சொல்ல தெரியல. ஆனால் அண்ணாமலை அறிவாலயத்தின் செங்கல்களை உருவேன் என்று சொன்னவருடைய முழு அர்த்தம் என்ன என்பதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. என்ன அர்த்தம் தெரியுதா? திமுகவுக்கு அது புரியுதா? உங்கள் செங்கற்கல்கள் என்பது அவர் கட்டடத்தை சொல்லவில்லை, உங்கள் கட்சியினர் ஒவ்வொருவராக உடைந்து வெளியே வருவார்கள் என்றுதான் அர்த்தம். இதுக்கு பதில் தெரியாமல் ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது, செங்கல் புரைக்கு போடவான்னு மனுஷபுத்திரன், அப்புறம் சேகர்பாபு நாங்கள் இங்கேயே தண்ணியை குடித்து வளர்ந்து கிண தண்ணியை குடித்தோம், தேனாம்பேட்டை தண்ணியை குடித்தோம், சைதாப்பேட்டை தண்ணியை குடித்தோம்னு சொல்லி நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. ஐயா, அவர் சொல்கிறது வேறு. உங்கள் கட்சி உடைக்கப்படும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். முழு அர்த்தம் தெரியாமலே திமுகவில் இன்னும் இருக்காங்க. எப்படி இவங்களை வச்சுட்டு ஸ்டாலின் ஜெயிக்க போகிறான்னு தெரில. மிக நன்றாக உற்று கவனியுங்கள் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.